வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். "சிறுகடிக்காசி" சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? பார்வதி வீட்டுக்கு விஜயா, மனோஜை, ரோகிணியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பார்வதி ஒரு பெரம்பு சாமியார வர சொல்லியிருக்காங்க, பேய் ஓட்டுறதுக்காக. அவரு வந்தவுடனே விஜயாவோட முகத்த பார்த்துட்டு, இவங்களுக்கு பேர் தானே பேய் பிடிச்சிருக்குன்னு கேட்க, விஜயா படு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே விஜயா கோவமா, "எனக்கு பேயெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல" அப்படின்னு சத்தம் போட, அந்த சாமியார் பேச்ச மாத்திக்கிறாரு. இல்லாத ஒருத்தவங்க மேல பேய் இருக்கதா சொன்னா, உண்மையிலேயே யார் மேல பேய் இருக்கோ, அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். அத உணர்த்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன்னு, பயங்கரமான ரீலு சுத்துறாரு. இத கேட்கிற விஜயா ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உடனே திரும்பி ரோகிணிய பார்க்க, அவங்க நார்மலா தான் நிக்கிறாங்க. அப்புறம் சாமியார்கிட்ட திரும்புற விஜயா, "இது என் மருமக. இவ தான் கொஞ்ச நாளா ஏதேதோ பண்ணுதுன்னு தூக்கத்துல கத்துறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "என்ன கூட எட்டி உதைச்சுட்டான்னு" பரிதாபமா மனோஜ் சொல்றாரு. "ஏன்பா அது ஒரு பெருமையான்னு" பார்வதி கேக்குறாங்க. போட்டிருக்க பூக்கோளத்த சுத்தி 4 பெரம்ப வச்சுட்டு உட்கார்றவரு, "வாம்மா வந்து உட்காருமான்னு" ரோகிணிய பார்த்து சொல்றாரு. அதுவரையிலும் எரிச்சலும் கொஞ்சம் பயமுமா நின்னுட்டு இருந்த ரோகிணி, "இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" கத்துறாங்க. விஜயா ரோகிணின்னு சொல்லிட்டு இருக்க, "ரோகிணி பெரியவங்க சொல்றாங்கல்ல வந்து உட்காரு. வா" அப்படின்னு மனோஜ் கூட்டிட்டு போறாரு. "வாம்மா அப்படி உட்காருங்கிறாரு அவரு." ரோகிணிய உட்கார வச்சுட்டு படக்குன்னு மனோஜும் பக்கத்துல உட்கார்ந்துருக்க, "ஏய் தம்பி, இது என்ன கல்யாண வீடா? எந்திரிப்பா போ" அப்படிங்கிறாரு. உடனே மனோஜ் எந்திரிச்சுக்கிறாரு. "அம்மா நீங்க தானே இந்த பொண்ணோட மாமியார்ன்னு" கேட்க, விஜயா ஆமாங்கிறாங்க. "வாங்க வந்து உங்க கையால விளக்கேத்துங்க" அப்படின்னு சாமியார் கூப்பிட, பெரிய ஃபங்ஷனுக்கு விளக்கேத்துற ரேஞ்சுக்கு வந்து விளக்க ஏத்தி வைக்கிறாங்க விஜயா. ரோகிணி சாமியாரு அங்க இருக்கவங்கன்னு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்க, சாமியார் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு. "ஆன்ட்டி, ஏன் சாமியார் ரோகிணியவே இவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருக்காரு? நல்ல சாமியார் தானே?" அப்படின்னு மனோஜ் பார்வதி கிட்ட கேட்டது. "அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. சும்மா இருங்கிறாங்க" பார்வதி. ரொம்ப நேரம் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்க சாமியார், "இந்த பொண்ணோட உறவினர்கள் யாரும் சமீபத்துல தவறிட்டாங்களான்னு" கேக்குறாரு. உடனே மீதி இருக்க 3 ஜீவராசிங்களும் அப்படியே திகைச்சு போயிடுது. "ஆமா சாமி, சரியா சொன்னீங்க. இவ அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்தாரு" அப்படின்னு விஜயா சொல்ல, "என்னால உணர முடியுது. அவரோட ஆத்மா தான் குடியிருக்குது. அவரு உயிர் பிரிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால ஆவி உக்கிரமா இருக்கு" அப்படின்னு சாமியார் சொல்ல, இப்ப ஆச்சரியம் இருந்த இடத்துல பயம் வருது 3 பேருக்கும். உட்கார்ந்திருக்க ரோகிணி, "இவன் நம்மளை விட பெரிய ஃப்ராடா இருப்பான் போல இருக்கே" நினைச்சிட்டு, "நம்ம அப்பா செத்து பல வருஷம் ஆகுது. இப்பதான் செத்ததா சொல்றான். கன்ஃபார்மா இவன் போலி சாமியார் தான். இத வெளியில சொல்லவும் முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு" தவிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. 2 பெரம்ப கையில எடுத்து சாமி கும்பிட்டு ஒரு பெரம்ப கீழ வச்சுட்டு, இன்னொன்னு வச்சு இன்னொன்னு நல்லா கும்பிட்டுட்டு இருக்காரு. "என்ன பார்வதி, இவரு ஸ்கூல் வாத்தியார் மாரி பெரம்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு" அப்படின்னு விஜயா கேட்க, "ஆவி விரட்டுறதுல பல வகை இருக்கு. இது இவரோட பேட்டர்ன்" அப்படின்னு பார்வதி சொல்ல, பேய் புடிச்ச மாரி சாமியார் ஒரு கத்து கத்திட்டு உடம்பு உலுக்கிக்க, நின்னுட்டு இருக்க 3 பேரும் பயந்து போயிடுறாங்க. பயத்துல தன்ன போல 4 அடி பின்னாடி போயிடுறாங்க. எதிர்ல உட்கார்ந்திருக்க ரோகிணிக்கே கொஞ்சம் பயம் வந்துடுது. "எதுக்கு வந்த? உன் பொண்ண பார்த்தாச்சுல்ல? போயிடு" அப்படின்னு ரோகிணி முன்னாடி பெரம்ப நீட்டி சொல்றாரு சாமியாரு. "ஹலோ, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க ரோகிணி. கேட்க மாட்டீல்ல? சொன்னா கேட்க மாட்டீல்ல?" அப்படின்னு பெரும்பால ரோகிணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு சாமியாரு. ரோகிணி வலி தாங்க முடியாம கால புடிச்சிட்டு, "மனோஜ் வலிக்குது" அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிக்க, ஓடி வர்ற மனோஜ், "சாமி எதுக்கு என் பொண்டாட்டிய அடிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "இந்த ஆவி சொன்னா கேட்கிற ஆவி இல்ல. புது ஆவிங்கிறதுனால அடம் பிடிக்குது. இப்படித்தான் விரட்டணும் இத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமியார் ரோகிணி இன்னொரு அடி அடிக்க, ரோகிணி பதறத விட மனோஜ் அதிகமா பதறாரு. இப்ப வலியில துடிச்சு கதறது எல்லாமே உன் பொண்டாட்டி இல்ல. கத்துறது எல்லாமே இந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு சாமியார் சொல்ல, "பலிக்கிறது எனக்கு, நான் தான்யா கத்துறேன். இந்த ஃப்ராடு நம்மள இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருவான் போல இருக்கே" அப்படின்னு நினைக்கிற ரோகிணி, "மனோஜ் சீரியஸா ரொம்ப வலிக்குது. எனக்கு பேயெல்லாம் எதுவும் பிடிக்கல. நம்ம போலாம் வா" அப்படின்னு ரோகிணி சொல்ல, முன்னாடி வர்ற விஜயா, "சாமி அவ தான் வலிக்குதுன்னு சொல்றால" அப்படின்னு விஜயா சொல்ல, "அப்ப உங்க வீட்ல ஆவி இருந்தா பரவாயில்லையா?" அப்படின்னு சாமியார் கேட்க, "இல்ல இல்ல விரட்டணும். அவளுக்கு வலிக்காம எதுவும் செய்ய முடியாதான்னு" விஜயா கேக்குறாங்க. "இப்படி பண்ணினா தான் ஆவி ஓடும். இன்னைக்கு இது போதும்னு சொல்லிட்டு பெரம்ப கீழ வச்சுட்டு வேற ஒரு பெரம்பு எடுக்கிறாரு." "என்ன சாமி போதும்னு சொல்லிட்டு வேற ஒரு பெரம்பு எடுக்கிறீங்க?" அப்படின்னு பார்வதி கேட்க, "இது தினமும் வைத்தியத்துக்காக. தம்பி இத வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்ல, மனோஜ் குனிஞ்சு பயபக்தியோட வாங்கிக்கிறாரு அந்த பெரம்ப. கண்ணுலலாம் வேற ஒத்திக்கிறாரு. தொடர்ந்து 3 நாள் இந்த பெரம்பால காலையில ஒரு தடவ, நைட்டு ஒரு தடவ, இப்ப நான் அடிச்சா மாரி ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு சாமியார் சொல்ல, எல்லாருமே திகைச்சு போறாங்க. "என்ன 3 நாளான்னு?" ரோகிணி கேட்க, "ஏம்மா நீ சும்மா இருன்னு" மிரட்டுறாரு சாமியார் ரோகிணிய. "சாமி 2 வேளை அடிக்க சொன்னீங்கல்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடியா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, ரோகிணிக்கு டென்ஷன் ஆயிடுது. என்ன இவன்னு பார்வதியும் விஜயாவும் சலிச்சுக்கிறாங்க. "காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி, சாயந்தரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்" அப்படின்னு சாமியார் சொல்ல, "பெரிய டாக்டர் இவன்.
பிரிஸ்கிரிப்ஷன்லாம் குடுத்துட்டு இருக்கான். அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. இந்த ஆவி சீக்கிரம் இந்த உடம்ப விட்டு போகாது. 3 நாள் நான் எப்படி அடிச்சேன்னா, அது மாரி பலமா அடிக்கணும். அப்பதான் அந்த ஆவிக்கு வலிக்கும். அப்பதான் அது அவங்கள விட்டு போகும். அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு இருக்க. பலமான்னா? அப்படின்னு மனோஜ் கேட்க, இப்படி கூடன்னு பெரம்ப கையில வாங்குறாரு சாமியாரு. இப்படிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஹிணிய 2 அடி போட, அவங்க வலி தாங்க முடியாம எந்திரிச்சு ஓடியே போயிடுறாங்க. ரோஹிணி அப்படின்னு விஜயா கத்த, ஆன்ட்டி அப்படின்னு அழன்னு அழறாங்க ரோஹிணி. பாத்தியா எப்படி அழறதுன்னு? அப்படி அடிக்கணும். அப்பதான் இந்த வைத்தியம் வேலை செய்யும். புரியுதான்னு அவரு பெரம்ப நீட்ட மனோஜ் பயபக்தியோட வாங்கிக்கிறாரு அத. மனோஜ் பக்கத்துல வர பயந்து போய் மனோஜ் மனோஜ்னு கத்துறாங்க. உள்ளார போக போக எங்கம்மா போறேன்னு, நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க ரோஹிணி. 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க ரூம்குள்ள வந்த ரோஹிணி பாதத்தை தடவிக்கிட்டு பயங்கரமா அழறாங்க. அம்மா அழாதம்மா, யாருக்கு தெரியும் அப்பா இப்படி நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. நான் வந்துருவேம்மா, நீ தைரியமா இருமா அப்படின்னு ஒரு பையன் அழுதுகிட்டே போன்ல பேசிட்டு இருக்க. சார் கவலைப்படாதீங்க சார், உங்க கஷ்டம் புரியுது அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்துவோட வண்டியில வர கஸ்டமர் ஒருத்தர் தான் அது. எங்க அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இப்பதான் வேலை கிடைச்சது. அவரை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழ. சார் விதி கொடுமையா தான் இருக்கு. நம்ம கையில எதுவும் இல்லைங்க சார். உங்க அம்மாவை நீங்க நல்லா பாத்துக்கங்க சார். அதுலயே உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, அவருக்கு கடைசியா செய்ய வேண்டியதையாவது கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறேங்க சார். ஊருக்கு நைட்டுக்குள்ள போகணுங்க சார். ட்ரெயினை 20 நிமிஷத்துக்குள்ள பிடிக்கணுங்க சார். இல்லைன்னா என் அப்பா முகத்தையே பார்க்க முடியாதுங்க சார். இதை விட்டா நாளைக்கு தாங்க சார் ட்ரெயின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள கரெக்ட் டைம்க்கு ஸ்டேஷன்ல நான் இறக்கி விடுறேங்க சார். கண்டிப்பா நீங்க உங்க அப்பாவுக்கு போய் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சிடலாங்க சார். கவலைப்படாம வாங்க சார். அப்படிங்கிற முத்து வண்டியை வேகமா ஓட்ட பின்னாடி உட்கார்ந்திருக்க அந்த பையன் அழுதுகிட்டே இருக்காரு. முத்து ஒரு ரோட்ல வர அத பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ச்சே! இன்னைக்கு என்ன பார்த்து தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, சார் வேற ரோடே இல்லையான்னு கேட்குறாரு அந்த பையன். இருக்கு. ஆனா அது ரொம்ப சுத்து. நெறைய டைம் எடுக்கும். இந்த வழியில போனா சீக்கிரம் போயிரலான்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஐயையோ! இப்ப என்னங்க சார் பண்றது? அப்படின்னு அந்த பையன் கேட்க, நீங்க விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற முத்து வண்டிய ஓட்ட, அங்க ஒரு போலீஸ்காரரும், டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருணும் நிக்கிறாங்க. ஒரு பையன புடிச்சு நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. சார் பாருங்க சார். நிறுத்தாம போறான். எவ்வளவு வேகமா போறான் பாருங்க. அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, என்ன தைரியம் இருந்தா நிறுத்தாம போவான். ஏறியா வண்டியில அப்படின்னு அருண் சொல்ல, தம்பி இந்தா பண்ணி கிளம்பு அப்படிங்கிற போலீஸ்காரர் பைக்ல ஏறுறாரு. மிஸ்டர் அருண் பைக்கை எடுக்க, ஏய் வண்டியை நிறுத்துன்னு போலீஸ்காரர் கத்திக்கிட்டே போறாரு. முத்துவோட கார் முன்னாடி போக போலீஸோட பைக்கு துரத்திட்டு போகுது. ஏய் நில்லுடா நிறுத்துடா அப்படின்னு இவங்க கத்திக்கிட்டே பின்னாடி போறாங்க. ஏய் காரை நிறுத்துடா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. முத்துக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சார் கொஞ்சம் வேகமா போங்க சார்னு போலீஸ் சொல்ல, ஏய் காரை நிறுத்துடா நில்றா டேய் அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே வர, திரும்பி பாக்குற பேசஞ்சர், சார் போலீஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்ல, சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், பாத்துக்கலாம். இப்போதைக்கு உங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் கரெக்டா இறக்கி விடணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னங்க சார் அவன் நிறுத்தாம போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்க, ஏய் நிறுத்துடா அப்படின்னு கத்திக்கிட்டே அருண் பைக்கை ஓட்டிட்டு இருக்காரு. சார் வர்றாங்க சார்னு அந்த பையன் சொல்ல, முத்து எந்த பதிலும் சொல்லாம வண்டி ஓட்டுறதுலயே கவனமா இருக்காரு. இருக்கவே மாட்டேங்கிறான்னு போலீஸ்காரர் சொல்ல, டேய் நிறுத்துறான்னு அருண் கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு டர்னிங்ல முத்து ரைட்ல திரும்பி போக, கொஞ்சம் பின்னாடி வர்றவங்க, சார் இந்த பக்கம்னு சொல்றாங்க. போங்க சார்னு சொல்ல பின்னாடியே துரத்திட்டே வராங்க. முத்துவோட கார் நிக்குது. அந்த பையன் இறங்கி தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு உள்ளர ஓடுறாரு. முத்து கார் எடுத்துட்டு கிளம்பிட போலீஸோட பைக் வருது. சார் அவன் இறங்கிட்டாங்க சார். கார் போகுது நீங்க போங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. டேய் நிறுத்துடா காரை நிறுத்து சொல்றேன்ல அப்படின்னு ஓவர்டேக் பண்ணி நிறுத்துறாரு அருண். வேகமா இறங்கி வர்ற போலீஸ், இறங்கு டேய் இறங்கு கீழே, இறங்குடாங்கிறேன் வெளியே வாடா, இறங்குடாங்கிறேன் அப்படிங்க. இருங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இறங்குற முத்து, சார் இப்ப எதுக்குங்க சார் சாவி எடுத்தீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க, என்ன நீ பாட்டுக்கு நோ என்ட்ரில வந்துட்டு இருக்க, கையை காட்டுற ஃபாலோ பண்ற, நீ பாட்டுக்கு வர்ற அப்படின்னு மிஸ்டர் அருண் கேட்க, சார் சவாரிக்கு ஒருத்தர் வந்தாருங்க சார், அவரோட அப்பா ஊர்ல தவறிட்டாராங்க சார், அவருக்கு ட்ரெயின் பிடிக்க டைம் ஆயிடுச்சு, அதனாலதாங்க சார் நோ என்ட்ரில வந்தேன், நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், இல்லன்னா நான் எதுக்குங்க சார் உங்களை மதிக்காம வந்திருக்க போறேன் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன கதை சொல்றியா, நீ என்ன பெரிய சமூக சேவை பண்றவனா, வேணும்னே போயிட்டு பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு டிராபிக் கான்ஸ்டபிள் கேட்க, சார் சத்தியமா நான் சொல்றது உண்மைதாங்க சார், எமர்ஜென்சிங்கிறதுனால தாங்க சார் அப்படி போனேன் அப்படின்னு முத்து சொல்ல, யோ எதுவா இருந்தாலும் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மதிச்சுதானே ஆகணுங்கிறாரு அருண். அப்புறம் இதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்க நிக்கிறோம்னு அவர் கேட்க, சார் இது எல்லாத்தையும் விட மனுஷ உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்க சார், அவரோட அப்பா தவறிட்டாருங்க சார், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாருன்னா கடைசியா அப்புறம் அவங்க அப்பா முகத்தை எப்படிங்க சார் பாப்பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, நீ என்ன பார்த்து வேணும்னு நிக்காம போனேன்னு எனக்கு தெரியும், இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் பண்ணாருன்னு
திமிரு ஏறிடுச்சா உனக்கு அப்படின்னு அருண் கேட்க, சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சார். அன்னைக்கு என் மேல எதுவும் தப்பு இல்லைங்க சார். நான் உங்களை மதிக்காமலாம் ஒண்ணும் வரலங்க சார். நான் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு முத்து சொல்ல, பேசி பிரயோஜனம் இல்ல. யோ வண்டி அடியான்னு கான்ஸ்டபிள் கிட்ட சாவியை பாஸ் பண்ணிட்டு அருண் போய்கிட்டே இருக்காரு. சார் 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 ஒரு நிமிஷம் அப்படின்னு முத்து அருண் பின்னாடியே ஓட அவர் பாட்டுக்கு பைக்ல ஏறி கிளம்புறாரு. சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு கான்ஸ்டபிளோட கைய பிடிக்க, யோ கைய வடியாங்கிற அப்படின்னு கான்ஸ்டபிள் சத்தம் போட, சார் 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 ஒரு நிமிஷம் போயிடாதீங்க இருங்க அப்படிங்கிற முத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அருண் கிட்ட ஓடி வந்து, சார் 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 வேணான்னு சொல்லுங்க சார் அவரு அப்படின்னு முத்து சொல்ல, அன்னைக்கு என் சட்டையை பிடிச்சல இன்னைக்கு தப்பிச்சுட்டு இன்னைக்கு மாட்டின பாரு அப்படிங்கிற அருண், நீங்க வண்டி எடுங்கன்னு கான்ஸ்டபிளுக்கு சொல்றாரு. சார் 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 வேணான்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், நான் செஞ்சது தப்பு தாங்க சார், அதுக்கு வேணா ஃபைன் போடுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ காசு ரொம்ப இருக்கோ பணத்திமரா அப்படின்னு அருண் கேட்க, பணத்திமரெல்லாம் எதுவும் இல்லைங்க சார், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், நான் ரூல்ஸ் மீறிட்டேன், ஃபைன் கட்டுறேன், காரை மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க சார், என் பொழப்பே அதை நம்பிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், இன்ஸ்பெக்டர் வச்சு தப்பிச்சிட்டல, இந்த காரை எப்படி திரும்ப வாங்குறேன்னு நானும் பாக்குறேன், நீங்க கார் எடுங்கன்னு அருண் சொல்ல, கான்ஸ்டபிள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காரை ஓட்டிட்டு போயிடுறாரு. கார் போனவனு சார் சார் சார்னு அவரு, சார் என்னங்க சார் இப்படி பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்னு முத்து கேட்க, நக்கலா சிரிச்சிட்டு, நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்னை பழி வாங்கணுமா, நோ என்ட்ரியில போயிட்டு கதை சொல்ற அப்படின்னு அருண் சொல்ல, சார் நான் கதையெல்லாம் ஒன்னும் சொல்லலைங்க சார், அதான் ஒரு எமர்ஜென்சிக்காக போயிட்டேன்னு சொல்றேன் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, உன்னை மாதிரி மாட்டின பாதி பேரு எமர்ஜென்சிக்காக போறேன்னு தான் சொல்றான், அப்பா செத்துட்டாரு தாத்தா செத்துட்டாருன்னு, யாரு செத்தாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான் ஐயா, அதை எப்படி மாத்த முடியும், உன் வண்டியை எப்படி எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற அருண் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட, முத்து அப்படியே ரோட்ல தனியா நிக்கிறாரு. ஸ்ருதி ரூம்ல அவங்களோட ட்ரெஸ் மடிச்சிட்டு இருக்க ரவி உள்ளர வர்றாரு. ஏய் ரவி வந்துட்டியான்னு கேட்க, நான் என்ன இந்த வீட்டுக்கு புதுசாவா வரேன் அப்படின்னு ரவி கேக்குறாரு. இல்ல மத்தியானம் நான் உன்னை டீஸ் பண்ணேன்ல அதனால கோவத்துல இருக்கியான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏன் கோவத்துல இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு ரவி சீரியஸா கேட்க, என்னடா அப்படின்னு பயந்து போய் கேக்குறாங்க ஸ்ருதி. உடனே சிரிச்சிட்டு ரவி, சும்மா சொன்னேன் கோவமா இல்ல, அதான் அப்பவே கால் பண்ணி விளையாடுனேன்னு சொல்லிட்டியே, இதே நீ சீரியஸா பண்ணிருந்தேன்னு வையே அப்படின்னு ரவி சொல்ல, என்ன பண்ணிருப்பேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இன்னும் பண்ணிருக்க மாட்டேன், சைலண்டா இப்படி வந்து உட்கார்ந்துருப்பேன்னு ரவி சொல்ல, ஸ்ருதி சிரிச்சிடுறாங்க. சரி சரி பயப்படாத, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு ஸ்ருதி சொல்ல, என்னன்னு கேக்குறாரு ரவி. நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சுல்ல ஸ்ருதி கேட்க, ஆமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு ரவி. அதை நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணவே இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா அந்த சமயத்துல வீட்ல நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, அதான் அப்ப ஒன்னும் பண்ண முடியலங்கிறாரு ரவி. அப்ப முடியலன்னா என்ன, இப்பதான் எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் அதுக்காக முடிஞ்சு போன கல்யாண நாளை இப்பவா செலிப்ரேட் பண்றதுன்னு ரவி கேக்குறாரு. ஏன் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் எதுவும் இல்லையே, எனக்கு ஆசையா இருக்கு, உனக்கு வேண்டான்னா விட்டுடுங்கிறாங்க ஸ்ருதி. ஏய் கோவப்படாத, நான் வேணான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ரவி சொல்ல, உன்னோட மத்த 2 பிரதர்ஸும் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்கல்ல, நாமளும் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, பக்கத்துல வந்து உட்கார்ற ரவி, அப்படியா சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப வேண்டான்னு சொல்றியான்னு ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி. இல்ல கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணிதான் ஆகணும், என்ன பண்ணலாம் சொல்லுன்னு ரொம்ப ஈகரா கேக்குறாரு ரவி. யோசிக்கிற ஸ்ருதி, முத்துவும் மீனாவும் வீட்லயே சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, நாமளும் அந்த மாதிரி பண்ணிடலாமான்னு ரவி கேக்குறாரு. ஆனா மனோஜ் ரோஹிணியும் பார்ட்டிய பெருசா வச்சாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவன் தேவையில்லாம நிறைய செலவு பண்ணிட்டான், அதுவும் ஓவர் தாங்கிறாரு ரவி. அப்ப நம்ம அனிவர்சரிக்காக செலவு பண்ண வேணாம்னு சொல்றியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, முதல்ல உனக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லு, நீ என்ன ஐடியா வச்சிருக்கன்னு ஸ்ருதியோட கைய பிடிச்சி ரவி கேக்குறாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன ஆசைங்கிறாரு ரவி. ஃபுல் மூன் வெளிச்சத்துல கேக் கட் பண்ணணும். ஸ்ருதி சொல்ல, இந்த வீக் மூன் வராதே, அதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுங்கிறாரு. ஏய் நான் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஸ்ருதியோட தடையை பிடிச்சி, ரொமான்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா இல்லாத மூணுக்கு எங்க போறதுங்கிறாரு ரவி. நான் என்னோட ட்ரீம சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கேக்க வெட்டி நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டுமா கேக் சாப்பிட முடியும், எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு ரவி ரொம்ப சீரியஸா கேட்க, இவன் ஒருத்தன் இந்த நேரத்துலதான் சோசியலிசம்லாம் பேசிட்டு இருப்பான், சொல்றத கேளுடாங்கிறாங்க ஸ்ருதி. ரவி சிரிப்போட சந்தோஷமா கேட்க, நம்ம மேரேஜ் முடிஞ்சு நம்ம ஹனிமூனே போகல, அட்லீஸ்ட் இந்த தடவையாவது நம்ம ஹனிமூன் போகணும் ஸ்ருதி சொல்ல, போலான்னு வேகமா தலையாடுறாரு ரவி. எழுந்திருக்கிற ரவியோட சட்டையை பிடிச்சி, அப்புறம் நம்ம வெட்டிங்க்கு வேற பெருசா போட்டோ எல்லாம் எடுக்கல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப நம்ம ஓடி போற அர்ஜென்ட்ல இருந்தோம் அப்படின்னு ரவி சொல்ல, இந்த தடவை நம்ம போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு ரவி சொல்ல, அப்புறம் தமிழ்நாடு பிளஸ் கேரளா 2 ஊர் ஸ்டைலையும் ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓஹோ
நீ 2 ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்றியா? இது ஓகே. அப்புறம் அப்படின்னு ரவி கேட்க, ஆ டான்ஸ், சாங் எல்லாம் இருக்கணும். எனக்கு புடிச்ச சாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதே அப்படின்னு ரவி சொல்ல, நான் என் விஷயம் மட்டும் தான் சொல்றேன். உனக்குன்னு விஷயம்லாம் எதுவும் இல்லையா? அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, யோசிக்கிற ரவி, எனக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு மைல்டா சிரிப்போடு சொல்றாரு. என்னன்னு ஸ்ருதி கேட்க, ரெட்ல கைய ஊனிட்டு ஸ்ருதி பக்கத்துல வர்ற ரவி, உன்னோட ஆசையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுதான் அப்படிங்கிறாரு. உன்னோட கண்ணத்தை புடிச்சு கொஞ்சி, இப்பதான் நீ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் சிரிக்கிறாங்க. போன்ல அந்த ஆள் அப்படிதான் வேணும்னு தான்டா பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கே சொன்னாரு, உன்னை ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ளர போடுவேன்னு. அதுக்காக தான்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சொல்றேன் இல்லடா இதுதான் காரணம்னு. காதுல கூட வாங்காம போயிட்டு இருக்காப்ல. ஆனா ஒண்ணுடா, வண்டி மேல கைய வச்சுட்டார்ல, அந்த ஆள சும்மா விட மாட்டேன்டா. எனக்கும் ஒரு நேரம் வரும். அப்ப இருக்கு அவருக்கு. ஏய், நம்ம எதுக்குடா பயப்படணும்? நாம என்ன கொள்ளையா அடிச்சிட்டு இருக்கோம்? நேர்மையா உழைக்கிறோம். அந்த ஆள விட மாட்டேன் பாரு. சரி நீ வை, நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு முத்து போனை வைக்க பக்கத்துல வந்து நிக்கிற மீனா, என்னங்க ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? காருக்கு ஏதோ ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. காருக்கு என்னாச்சுன்னு மீனா கேட்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்க என்னங்க சொல்றீங்க? எதுக்கு காரை எடுத்துட்டு போனாங்கன்னு மீனா கேக்குறாங்க. இந்த டிராபிக் போலீஸ் இருக்காருல்ல, அதான் பாட்டியை தள்ளி விட்டாருல, அந்த ஆள் தான் கண்ணை வச்சு சுத்திட்டு இருக்காப்ல அப்படிங்கிற முத்து பேசஞ்சர் வந்ததையும் 2 பேர் பேசிக்கிட்டதையும் டிராபிக் போலீஸ் கிட்ட பேசினது எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்றாரு. எம்எல்ஏ இருக்க காண்ட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தூக்கி உள்ளர வைக்கணும். அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அதான் என்னைக்கு கிடைக்கும்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு முத்து டென்ஷனா சொல்ல, சரிங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்கன்னு மீனா சொல்றாங்க. அத சொல்லி அந்த ஆளுக்கு புரியலையே மீனா. கார தூக்கிட்டாருங்கிறாரு முத்து. நீங்களும் மதிக்காம உண்மையில போனது தப்பு தானே அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவையே பாக்குறாரு முத்து. வண்டியில போற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கதான் செய்யும். எல்லாரும் அவசரமா தானே போவாங்க. அதுக்காக எல்லாருமே ஒன்வேல போனா என்ன ஆகுறது? அதுவும் தப்பு தானேன்னு மீனா கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? வண்டியில ஏறினவரோட அப்பா இறந்துட்டாரு. அவர் அழுதுகிட்டே வர்றாப்ல. 20 நிமிஷத்துல அவரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல சேர்க்காம விட்டேன்னா ட்ரெயினை விட்டுருவாரு. அப்புறம் அப்பாவோட சாவுக்கு போக முடியாம போயிடும். அதான் நிக்காம போனேன். இது தப்பா? அப்படின்னு முத்து வேகமா பேச, இல்லங்க எனக்கு புரியுது. அதுக்காக ரூல்ஸ மீறக்கூடாது இல்லங்கிறாங்க மீனா. மீனா கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். என் பக்கம் இருக்க நியாயம் உனக்கு தெரியலையா? மனுஷன் வாழ்றதுக்கு தான் ரூல்ஸ் எல்லாம். ஒரு அவசரம்னு வரும்போது என்ன பண்றது? அப்படியே ரூல்ஸ் படி பார்த்தாலும் நோ என்ட்ரில போனதுக்கு அவர் ஃபைன் தானே போட்டிருக்கணும். காரை ஏன் தூக்கிட்டு போனாரு? அது உனக்கு தப்பா தெரியல? போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு முத்து கோவமா பேச, அசந்து போற மீனா, ஏங்க நான் யாருக்கும் சப்போர்ட்டா எல்லாம் பேசலங்க, நியாயத்தை தான் சொல்றேங்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் பேச தேவையில்லை. ஆனா காரை தூக்கிட்டாரேன்னு காண்ட்ல இருக்கேன், பேசாம போயிடு அப்படின்னு முத்து கத்த. சரி கோவப்படாதீங்க, நான் எதுவும் பேசல, வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா இப்ப சாப்பிடுறது தான் ரொம்ப முக்கியமா? இந்த போலீஸ்காரர் என்னன்னா என்னை ஜெயில போடுறதுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. நீ என்னடானா ரூல்ஸ் மீறினது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான், என்னதான் தாங்குன்னு தாங்குனாலும் புருஷன்காரனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கோவிச்சிட்டு முத்து திரும்பி நடக்க, ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, உங்க கோவத்தால அவசரப்பட்டு பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, எதையும் யோசிக்கிற நிலையில இல்லாத முத்து, அம்மா தாயே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம இரு, இன்னும் டென்ஷன் ஏத்தாத அப்படின்னு ஒரு இடத்துல போய் டென்ஷனோட உட்கார்றாரு. சரிங்க நான் ஒண்ணும் சொல்லல, முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்கங்கிறாங்க மீனா. அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, நானே கார் மாட்டிக்கிச்சேன்னு கடுப்புல இருக்கிறேன். இப்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முத்து கத்த, உங்களுக்கு கோவம் இருந்தா என் மேல காட்டுங்க, சாப்பாட்டு மேல ஏன் காட்டுறீங்கன்னு மீனா கேட்க, சமைச்சது நீதானே போதுமா அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் அப்படின்னு கோவத்தை கட்டுப்படுத்திட்டு மீனா சொல்ல, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் போ, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு அப்படிங்கிற முத்து அங்க இருந்து எழுந்து போயிடுறாரு. மீனா அவங்க வண்டியில வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு பூ பாக்கெட்ட கையில எடுத்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. வெளியே வர்ற லேடி, வா மீனா இப்பதான் சாமி கும்பிடலான்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டு, இரு காசு எடுத்துட்டு வரேன்னு திரும்ப, இல்ல இல்ல இருக்கட்டும் இப்ப வேணாம் நான் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேங்கிறாங்க மீனா. அவங்க திரும்பி நிக்க, எனக்கு ஒரு நீங்க உதவி பண்ணணுங்கிறாங்க அவங்க. என்ன மீனா சொல்லு, அட்வான்ஸ் எதுவும் வேணுமான்னு அவங்க கேட்க, ஆஹா இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம், ஐயா வீட்டுல இருக்காங்களான்னு மீனா கேக்குறாங்க. அவரு இப்பதாம்மா வாக்கிங் போனாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அம்மா போன தடவை என் புருஷனை ஒரு கேஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்பதான் நான் ஐயாவை பார்த்தேன், அவர் எந்த கேஸும் போடாம என் புருஷனை விட்டுட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப சொன்னலங்கிறாங்க அந்த லேடி. இந்த தடவையும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுமா அப்படின்னு மீனா சொல்ல, என்னாச்சுன்னு அந்த லேடி கேக்குறாங்க. என் வீட்டுக்காரரோட காரை ஒரு டிராபிக் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா ஏன்னு கேக்குறாங்க அந்த லேடி. நோ என்ட்ரில போயிட்டாருன்னு மீனா சொல்ல, அதுவும் தப்புதானே மீனா அப்படின்னு அந்த லேடி கேட்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைய குனிறாங்க மீனா. நாளைய ப்ரோமோல ரோஹிணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டேய் அடிடா அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. கையில பெரும்போட இருக்க மனோஜ் போர்வையை விலக்கிட்டு ரோஹிணியோட பாதத்துல பலமா ஒரு அடி கொடுத்துடுறாரு.
பதறி போய் எழுந்து உட்கார்ற ரோஹிணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா ரோஹிணி வலிச்சாதாம்மா உன்னை புடிச்ச ஆவி போகும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்குள்ள என் உயிர் போயிடும்னு ரோஹிணி கத்துறாங்க. ரோஹிணி என்ன பேசுற நீ அப்படின்னு பதறி போய் பக்கத்துல வந்து உட்கார்றாரு மனோஜ். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.